ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சென்னையில் நிருபர்களை சந்தித்தார். IPL பிரச்சனை, ஐகோர்ட் விவகாரம், 2G ஒதுக்கீடு மற்றும் மத்திய அமைச்சர் அழகிரியின் செயல்பாடு ஆகியன குறித்து விமர்சித்தார். சமீபத்தில் ஐகோர்ட்டில் நடந்த சம்பவம் குறித்து விமர்சித்த சுவாமி தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றார். நிறைய கேமராஸ் எல்லாம் உடைச்சு விட்டுட்டாங்க. பிரஸ் பீப்புள் ஹவ் பீன் ஹிட். இது என்ன தெரியுது, தெளிவாக தெரியுதுன்னா கருணாநிதி சட்ட ஒழுங்கு இந்த ஸ்டேட்டில் கொண்டு வர முடியாது, அதனால பிரசிடென்ட் ரூல் இத்தனை சீக்கிரமாக கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணும். மத்திய அமைச்சர் அழகிரி பார்லிமெண்ட் வராதது குறித்தும் அவர் விமர்சித்தார். அழகிரி இஸ் a shame on தமிழ்நாடு. அது நேஷனல் ஷேம். கருணாநிதியோட கலாச்சாரத்தில் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம், தட்ஸ் ஆல். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் 1 லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாகவும் சுவாமி குற்றம் சுமத்தியுள்ளார். கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா ஸ்பெக்ட்ரம் உலகில் நம்ம நாட்டோட வரலாற்றில், விஸ்வத்தோட வரலாற்றில் இது மாதிரி மோசமான பெருசா தேச துரோகி ஊழல் நடக்கவில்லை. IPL விவகாரத்தில் முறைகேடு செய்தவர்களின் பட்டியலை சுவாமி வாசித்தார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.